சந்தியாராகம் சரியில்ல. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏன்டா எதுக்குடா பேப்பர்ல எழுதி எழுதி வீசிட்டு இருக்கிறேன்னு கேட்குறாங்க மாயா. ஆமா எல்லாரும் இருக்கும்போது இப்படி தானே உங்ககிட்ட பேச முடியுங்கிறாங்க சீனு. ஏய் போடா லூசு, ஏன்டா மொபைலில் மெசேஜ் அனுப்ப வேண்டியதானுங்கிறாங்க மாயா. அட ஆமால்ல, இது எனக்கு தோணலையே, உன் அழகை பார்த்ததும் எல்லாமே எனக்கு மறந்து போச்சு மாயாங்கிறாங்க. கதிர் அவசரமா வெளியில வந்துட்டு இருக்காங்க. மணிவண்ணன் பார்த்துட்டு டே கதிர எங்கடா இவ்வளவு நேரம் எங்க போன, இவ்வளவு வேலை இருக்குல்ல போட்டு எங்க போயிட்டேன்னு கேட்குறாங்க. வெளியில கொஞ்சம் வேலை இருந்துச்சுப்பாங்கிறாங்க. சரி சரி போ, உள்ள வேலை இருக்கு போய் பாரு போங்கிறாங்க. கதிர் வந்ததும் தனாவை பார்க்குறாங்க. தனாவும் கதிரை முறைச்சு பார்க்குறாங்க. டேய் என்னடா அதுக்குள்ளே வந்துட்டே, நீ இல்லாமல் ஏதோ நல்லபடியாக விசேஷம் நடந்துரும்னு நினச்சேன், அதுக்குள்ளே வந்துட்டியேங்கிறாங்க சீனு. ஏய் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்குறாங்க மாயா. இவன் இருந்தானா ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணிக்கிட்டு தானே இருப்பான்னு சொல்கிறாங்க சீனு. கதிர் இருந்தால் ஜாலியாக பண்ணா பேசிகிட்டு இருப்பான், அதை போய் நீ சீரியஸ் எடுத்துக்கிறிய சீனு. என்ன கதிர் நான் சொல்கிறது சரிதானேன்னு கேட்குறாங்க மாயா. இல்லை தனாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாதுங்கிறாங்க கதிர். பாட்டியா மறுபடியும் அதே மாதிரி பேசுகிறான் பாரு. டேய் பாவண்ட தானா, அவளை முதல்லயே நீ ஏற்கனவே இந்த மாதிரி தான் நீ மிரட்டி வச்சிருக்க. கதிர் விளையாடாதீங்கிறாங்க மாயா. இல்லை நான் விளையாட்டவெல்லாம் சொல்லலை, சீரியஸாக தான் சொல்கிறேங்கிறாங்க கதிர். கார்த்தி நல்லவன் கிடையாது, அவள் ஏற்கனவே ஒரு பொண்ணை ஏமாத்திருக்காங்கிறாங்க. டேய் இந்த மாதிரி எல்லாம் இல்லாத பொல்லாதான் சொல்லாதடா, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், குழப்பம் பண்ணவனே அதே எதையும் பேசாத, முதல்ல போய் வேலையை பாருங்கிறாங்க சீனு. டேய் நான் சொல்கிறது உண்மைதாண்டாங்கிறாங்க கதிர். டேய் நீ முதல்ல பேசாதேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க, யாராவது பார்த்துட்டு போகிறாங்கங்கிறாங்க மாயா. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஜானகி கவனிச்சிட்டாங்க. கவனிச்சிட்டு வந்து என்னாச்சு, ஏன் இப்படி சண்டை போடுறீங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பெரியமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு மாயா சமாளிக்க பார்க்குறாங்க. இல்லையே இவனோட முகமே சரியில்லை, இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதும் சரியில்லை, என்னாச்சு என்னன்னு சொல்லுன்னு கேட்குறாங்க ஜானகி. டேய் கதிர் என்னாச்சு சொல்லுங்கிறாங்க. இல்லத்த அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறாங்க கதிர். இல்லைடா என் முகத்தை பார்த்து பேச மாட்டேங்கிற, நீ என்கிட்ட எதுவும் மறைக்கிற, இப்போ சொல்ல போறியா இல்லையங்கிறாங்க. கொஞ்சம் தனியாக வாங்கன்னு ஜானகியை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. லூசு பையன் ஏதோ சொல்லி குழப்ப பார்க்குறான் பாருங்கிறாங்க சீனு. சரி வா போய் நம்மளும் என்னன்னு கேட்கலான்னு மாயாவும் சீனும் பின்னாடியே போகிறாங்க. கதிர் ஏன்டா தனியாக கூட்டிகிட்டு வந்தேன், என்னாச்சு சொல்லுங்கிறாங்க. அத்தை இவன் பேச்சை கேட்காதீங்கிறாங்க சீனு. டே நீ கொஞ்சம் அமைதியா இரு கதிர், நீ சொல்லுங்கன்னு கேட்குறாங்க ஜானகி. அத்தை நம்ம தனாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன், அதனால தான் நான் இதை சொல்ல வரேங்கிறாங்க. டேய் சொல்லுடா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கார்த்தி நல்லவன் கிடையாது, அவன் தனாவை கட்டிக்கிட்டா அவள் வாழ்க்கை நல்லாவும் இருக்காதுங்கிறாங்க. டே என்னடா மாப்பிளையை பற்றி இப்படியெல்லாம் சொல்கிறேன்னு கேட்குறாங்க ஜானகி. ஆனால் அந்த மாப்பிளையை கட்டிக்கிட்டா அவள் வாழ்க்கையே போயிடுங்கிறாங்க. இங்கே பாருடா கதிர், நீ விளையாடுக்கு தானே சொல்கிறேன்னு கேட்குறாங்க ஜானகி. அத்தை இந்த விஷயத்தில் நான் எப்படி விளையாடுவேன், அவள் ஏற்கனவே ஒரு பொண்ணை ஏமாத்திருக்கான் அந்த கார்த்திங்கிறாங்க. கார்த்தி ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே சூறையாடி இருக்கான்னு சொல்கிறாங்க. என்னடா கதிர் இப்போ போய் இப்படி சொல்கிறியே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சம்மந்தி வீட்டுக்காரங்களாம் வரப்போகிறாங்க, பந்தக்கால் நடப்போறமேங்கிறாங்க ஜானகி. கதிர் கார்த்தி சாரை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும், தனாவோட வாழ்க்கைக்காக அவர் நிறைய நல்லது பண்ணியிருக்காரு, தனா பேட்மேன் பிளேயர் ஆகணும்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டார், அவர் எப்படி போய் தனாவோட வாழ்க்கையை கெடுப்பாரு, யாரோ உனக்கு தப்பா சொல்லியிருக்காங்க கதிர்ங்கிறாங்க மாயா. ஆமா கதிர், இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேரக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க, அதுல யாரோ உன்னை இப்படி குழப்பிருக்கிறாங்க. டேய் தேவையில்லாம யோசிக்காதுடான்னு ஜானகி சொல்றாங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது, ஆனா நான் சொல்றதை நீங்க யாருமே நம்ப போறது இல்லை. பாதிக்கப்பட்ட பொண்ணு இன்னும் கொஞ்சம் நேரத்துல இங்க வந்து எல்லாரும் முன்னாடியே சொல்லுவான், அப்பதான் உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு கதிர் அங்கிருந்து போறாங்க. அச்சோ என்ன மாயா இவன் வேற இப்படி சொல்லிட்டு போறான், இப்பதான் அத்தை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த கல்யாணம் எந்த ஒரு சிக்கலும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இவன் வந்து இப்ப இப்படி சொல்லிட்டு போறேன்னு ஜானகி பதறாங்க. அத்தை இவன் பேர்ல எனக்கு நம்பிக்கையே இல்லை, இவன் வந்த நாள்ல இருந்து தனா கிட்ட உன் கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன், நடக்காதுன்னு சொல்லிட்டே இருந்தான். ஐயோ இவன் இப்படி பேசி கல்யாணத்துல ஏதாவது குழப்பம் பண்ணிட போறான், இப்ப என்ன பண்றதுங்கிறாங்க ஜானகி. எதுவும் பேச முடியாம நிக்கிறாங்க மாயாவும் சீனுவும். கார்த்தியால ஏமாத்தப்பட்ட அந்த விஜயா ஆட்டோ பிடிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஆட்டோவுக்கு முன்னாடி ஒரு ஜீப் வருது. ஜீப் விட்டு இறங்குனதுமே 4-5 ரவுடிங்க இறங்குறாங்க. இறங்குனதும் ஆட்டோ டிரைவரை அடிச்சு போட்டுட்டு விஜயாவை இழுத்துக்கிட்டு போறாங்க. வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குது. ரகு முக்கியமாக சொல்ல வேண்டியவங்க எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வைப்பாங்கிறாங்க. எல்லாத்துக்குமே சொல்லி வச்சுமாங்கிறாங்க. எப்பா சாருவோட அப்பா அம்மாவை கூப்பிடலையான்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, சாருவை பொண்ணு பார்க்க வந்தன்னைக்கு ஒரு தர்ம சங்கடம் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் இன்னும் சாருவுக்கு கல்யாணம் நடக்கலையேங்கிறத ஒரு கவலை அவங்களுக்கும் இருக்குமில்ல, அவங்க மனசும் கஷ்டமாக தானே இருக்கும், அதனால தான் நான் கூப்பிடலைங்கிறாங்க ரகுராம். சாருவுக்கும் சீக்கிரமாக ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்ப்பாங்கிறாங்க. ஆமாம்மா தனா கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறமா சாருவுக்கு கல்யாணம் பண்ணலாங்கிறாங்க ரகுராம். சரிப்பாங்கிறாங்க பாட்டி. ஜானகி பல குழப்பத்தோட போய் பூஜை ரூமுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. இப்பதான் குழப்பமெல்லாம் தீர்ந்து நல்லபடியா தனாவோட கல்யாணம் நடக்க போகுது. இந்த நேரத்துல கதிர் வந்து சொல்றத நம்புறதா வேண்டாமான்னு ஒண்ணுமே தெரியலையே. இந்த குடும்பத்தோட சந்தோஷம் கடவுளே எந்த கண்டு கொண்டும் போகக்கூடாதுன்னு வேண்டிக்கிறாங்க. புவனேஸ்வரி, பரமேசு, கார்த்தி 3 பேரும் கார் விட்டு இறங்குறாங்க. இந்த வீட்டுல எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு தான் இருக்கு, ஆனா இன்னும் இது வரைக்கும் கதிர் இந்த வீட்டுல எந்த விஷயத்தையும் சொல்லல போல இருக்குங்கிறாங்க பரமேசு. சரி அதெல்லாம் யாருக்கும் தெரியாம இருக்கிறது நல்லது, ஆனா அந்த பொண்ணை தூக்கிட்டீங்கல்லன்னு புவனேஸ்வரி கேட்குறாங்க. இங்கதான் வந்துட்டு இருந்தா வழியிலேயே நம்ம ஆளுங்கெல்லாம் மடக்கி அவளை தூக்கிட்டாங்கிறாங்க. அப்போ அவனால இந்த பிரச்சனை எதுவும் வராதல்லன்னு கார்த்தி கேட்குறாங்க. ஏய் நீ பண்ணின தப்பை சரி பண்றதுக்கு நாங்க போராடிட்டு இருக்கோம், சரி இதை பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம், வாங்க உள்ள போலாம் அப்படின்னு பரமேசு, கார்த்தி, புவனேஸ்வரி 3 பேர் உள்ள போறாங்க. 3 பேர் உள்ள வரும்போது கதிர் முன்னாடி நிக்கிறாங்க. அவங்கள அவ்வளவு தனா விட்டு அனாவசியமா பார்த்துட்டு வராங்க. மணிவண்ணன் வந்ததும் அடடே சமந்தி வீட்டுல இருந்து வந்துட்டாங்க, வாங்க உள்ள வாங்க
வாங்கன்னு வரவேற்போடு கூட்டிகிட்டு போகிறாங்க. வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மன்னிக்கணுங்கிறாங்க. அதனால் என்னங்கிறாங்க ரகுராம், என்ன இப்போ தான் எல்லா வேலையும் ஆரம்பிச்சாச்சே, கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானுங்கிறாங்க புவனேஸ்வரி. நேரமும் நாளும் போகிறதே தெரியாது, கடக்கடன்னு ஓடிடுமலங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷமாக அந்த விசேஷத்தை கொண்டாடுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. எல்லாரும் வந்தாச்சுல, நல்ல நேரம் போகிறதுக்குள்ளேயா பந்தக்கால் நட்டுலான்னு ரகுராம் சொல்கிறாங்க. ஆமாம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூடி போய் வாசலில் பந்தக்கால் நடுறதுக்கு தயாராக இருக்காங்க. கார்த்தி தனா கிட்ட தனியாக போய் பேசுகிறாங்க. தனா நீ இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்னதும் அப்படியே தனாவுக்கு வெக்கம் பொறிப்பு சந்தோஷம் தாங்க முடியல. ஓ அப்படியா, தேங்க்ஸ் கோச்சுங்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒன்று முகத்தில் மிஸ் ஆகுதேங்கிறாங்க. அப்படியா, எதுவும் இல்லையே, பொட்டு தோடு எல்லாம் போட்டிருக்கேனேங்கிறாங்க. கார்த்தியும் தனாவும் ரசித்து தனியாக பேசிட்டு இருக்காரு. அந்த பக்கமாக மாயாவும் சீனும் பார்த்து ரசிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. பொட்டெல்லாம் கூட கரெக்டாக தானே கொச்சு வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. தனா பொட்டெல்லாம் கரெக்டாக தான் வச்சிருக்கேன், ஆனால் திஷ்டி பொட்டு தான் மிஸ் ஆகுதுங்கிறாங்க. அச்சோ போங்க கோச் அப்படின்னு வெக்கப்படுறாங்க. தனா 2 பேரும் கிண்டல் அடிச்சு வெக்கப்பட்டு சிரிக்கிறதையும் பேசுறதையும் பார்த்துட்டு சீனு மாயா 2 பேரும் வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. தனா உன் அழகை பார்த்து யாராவது கண்ணு வைக்க போறாங்கங்கிறாங்க. போங்க கோச் அப்படின்னு சொல்லிட்டு தனா அங்கிருந்து போறாங்க. கார்த்தி திரும்பி பார்க்குறாங்க. அந்த பக்கமாக கதிர் நிற்கிறாங்க. கதிரும் கார்த்தியும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைக்கிறாங்க. பாத்தியா மாயா, 2 பேரும் நல்ல பேராக தான் இருக்காங்க. தனா முகத்துலையும் அவ்வளவு சந்தோஷம் தெரியுது. கார்த்தியை பார்த்தாலும் அப்படியெல்லாம் எனக்கு தப்பாவே தெரியலைங்கிறாங்க சீனு. கார்த்தி சார் மேலேயும் கல்யாணத்து மேலேயும் தனா ரொம்ப நல்ல நம்பிக்கை வச்சிருக்கா. ஆனால் இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா தனா மனசார உடஞ்சிருவா. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு டென்ஷனாக இருக்கு சீனுங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மாயா, வா போலான்னு சொல்லிட்டு போறாங்க. ஹலோ பிரதர், என்ன ஃபங்க்ஷனுக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு, நீங்க என்ன தனியா வந்து நிக்கிறீங்கன்னு கார்த்தி கேட்குறாங்க. டேய் ரொம்ப பேரசப்படாதடா, கல்யாணம் நடக்காது, இந்த ஃபங்க்ஷனே நடக்காது, ஏன் உன்னை இப்பவே அடிச்சு வெளியே விரட்ட போறாங்க பாருங்கிறாங்க. என்னடா இந்த கல்யாணம் நடக்காம இருக்க ஏதாவது பிளான் பண்ணிருக்கியா, யாருக்கோ வெயிட் பண்ற மாதிரி தெரியுதுங்கிறாங்க கார்த்தி. நீ வெயிட் பண்றது வேஸ்ட்பா, அந்த பொண்ணு எப்படியோ நீ வர சொல்லி சொல்லிட்டேன், நீயும் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, நீ வெயிட் பண்றது வேஸ்ட்பா, அவ வர்ற வழியிலேயே நாங்க தூக்கிட்டோம், அவ இதுக்கு மேலே இங்க வரமாட்டா, அவ என்கிட்ட தான் பாதுகாப்பா இருக்காங்கிறாங்க கார்த்தி. என்னடா சொல்றேன்னு கேக்குறாங்க கதிர். நீ நினைக்கிற மாதிரி அவள் இங்கே வரப்போகிறதும் இல்லை, எந்த உண்மையும் சொல்ல போகிறதும் இல்லை, அவள் வர்ற வழியிலேயே அவளையெல்லாம் நாங்கள் வச்சு தூக்கிட்டோங்கிறாங்க. டேய் என்னடா சொல்கிறேன்னு கதிர் ஆக்ரோஷமாக கேட்குறாங்க. ஆமாடா, உன்னோட பிளான் எல்லாம் ஊதிடுச்சுடா, நீ என்ன பண்ணினாலும் எங்கள் கல்யாணத்தை நிறுத்த முடியாதுங்கிறாங்க கார்த்தி. என்னடா நான் சொன்னதை கேட்டு உனக்கு தலை சுட்டுதா, பிபி அதிகமாகிட்டு போகுது, விழுந்துடாத பார்த்துடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வெளியில் பந்தக்கால் நடுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஜானகி வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க. ரகுராம் கேட்குறாங்க, என்ன ஜானகி ஏன் பதட்டமாக இருக்கேன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, விசேஷம் நல்லபடியாக நடக்கணும் இல்லையா, அதான் அந்த பதட்டங்கிறாங்க. அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும், நீ அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காத, இப்ப நீ பூஜை ஆரம்பி அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி பூஜை ஆரம்பிக்கிறாங்க. பார்வதி ஜானகி 3 பேரும் பூஜை ஆரம்பிச்சிருக்காங்க. முறைப்படி சிறப்பா சந்தோஷமா நடந்துட்டு இருக்கும் போது அந்த பக்கமா கதிர் ஓடி வந்ததும் நிறுத்துங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க. எல்லாரும் அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் பாக்குறாங்க. கதிர் பந்தக்கால் நட போற நேரத்துல என்னடா இப்படி வந்து பேசிட்டு இருக்க, என்னடா ஆச்சு உனக்குன்னு கேக்குறாங்க சிவராமன். ஆமா அவ ஏதாவது லூஸ் மாதிரி சொல்லுவான், நீங்க பந்தக்கால் நடுற வேலையை பார்க்கலாங்கிறாங்க சீனு. டேய் நீ சும்மா இருடாங்கிறாங்க கதிர். சமந்தி என்னது நல்ல காரியம் நடக்க போற நேரத்துல இந்த பையன் என்ன அபசகுண மாதிரி பேசிட்டு இருக்கானேன்னு கேக்குறாங்க பரமேஸ்வரி. டே கதிர் என்னாச்சுடா உனக்குன்னு கேட்குறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லணுமாமாங்கிறாங்க கதிர். டே கதிர் அதுக்கு இதுவா நேரம், என்ன விசேஷம் நடந்துட்டு இருக்குது, இப்போ வந்து நீ குறுக்க பேசிட்டு இருக்குன்னு கேட்குறாங்க பாட்டி. ஏ கதிர் நல்ல நேரம் முடிஞ்சிடும், இப்போ வந்து ஏதோ பேசிட்டு இருக்கேடா, பேசாம இருடாங்கிறாங்க. என்னது இந்த பையன் என்ன சொல்லிட்டு இருக்கான், டைம் ஆயிட்டு இருக்குதுன்னு கேட்குறாங்க புவனேஸ்வரி. டே கதிர் நல்ல நேரம் முடியிருக்குள்ள இதெல்லாம் நடத்தியே ஆகணும் செய்யணுங்கிறாங்க. இல்லை மாமா இது நடக்கக்கூடாதுங்கிறாங்க. டே இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கணும்டாங்கிறாங்க மணிவண்ணன். இந்த கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு கதிர் உடச்சு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் எல்லாரும் என்ன இப்படி பேசுறானேன்னு பார்க்குறாங்க. என்னது இந்த பையன் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கானே, ஒருவேளை இவனுக்கு மனநல சரியில்லையான்னு கேட்குறாங்க பரமேஸ்வரி. எனக்கு ஒன்றும் புரியலைங்க. டே கதிர் என்னடா புரிஞ்சுதான் பேசுறியா, ஏன்டா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க ரகுராம். எல்லாமே புரிஞ்சுதான் மாமா பேசுறேங்கிறாங்க கதிர். கதிர் விளையாடாதடா, பேசாம ஒழுங்கா அமைதியா நில்லுங்கிறாங்க. கதிர் விளையாடுறதுக்கு ஒரு நேரங்காலம் கிடையாதா, ஏன்டா நல்ல காரியம் நடக்க போற நேரத்துல இப்படி எல்லாமா பேசிட்டு இருப்பேன்னு சிவராமனும் திட்டுறாங்க. ரகு இதெல்லாம் நீ கொடுக்குற இடம் தான், எப்போ என்ன பேசணும்னு இவனுக்கு கொஞ்சமாச்சு ஏதாவது தெரியுதான்னு கேட்குறாங்க பாட்டி. டே கதிர்வா உன்னை பத்தி நான் எல்லாத்துக்கிட்டையும் பெருமையை சொல்லிட்டு இருக்கேன், இப்போ நல்ல காரியம் நடக்க போற நேரத்துல நீ வந்து இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கியடான்னு கேட்குறாங்க ரகுராம். மாமா உங்க கோபம் எனக்கு நல்லா தெரியுது, உங்க ஆதங்கமும் புரியுது, ஆனா இப்பவும் சொல்றேன் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுங்கிறாங்க. தனாவுக்கு கதிரை பார்த்ததும் அவ்வளோ கோவம் வருது, வாய்க்குள்ளேயே அப்படியே திட்டி தீக்குறாங்க. புவனேஸ்வரி பரமேசு காட்டி 3 பேரும் பார்த்துட்டு கதிரை பார்க்குறாங்க. என்னடா உங்ககிட்ட எந்த ஆதாரம் இல்லாமல் இவ்வளோ தென்னாவட்டா வந்து கல்யாணத்தை நிறுத்துறியா, உன்னால முடியாதடாங்கிற மாதிரி அப்படி பார்க்குறாங்க. காட்டியை பற்றி தப்பு தப்பாக பேசுறதுக்கு உங்ககிட்ட என்னடா ஆதாரம் இருக்குன்னு கேட்குறாங்க புவனேஸ்வரி. ஆதாரம் மட்டும் இல்லை சாட்சியே இருக்கு, விஜயா வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. விஜயாவும் கதிரோட ஃப்ரெண்டும் உள்ள வர்றாங்க. இவங்கள பார்த்ததும் கார்த்தி பரமேசு புவனேஸ்வரி அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்க. ரகுராம் குடும்பத்தில் இருக்கிறவங்க சொந்த பந்தங்க எல்லாரும் ஒன்றுமே புரியாமல் என்னடா இது ஒரு பொண்ணு வருதேன்னு பார்க்குறாங்க. விசேஷ வீட்டில் கோமாளித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு தனா புலம்புறாங்க. விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சுன்னு சீனு திட்டுறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.